கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலர் நம்மளோட இணைந்துள்ளார். வணக்கம் சார். என்ன சார் பயங்கர கொண்டாட்டமா இருக்கு. அவ்வளவு கொண்டாட்டத்துடன் இருக்கிறோம். டெல்லியே அதிர்கிறது. விஜய் அவர்களுக்கு பாராட்டுதல்கள். விஜய்க்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி. போதாத குறைக்கு கலர் கண்ணாடி முதலாளிக்கும் டால்ஸ்டாய்க்கும் என்னோட அன்பான நன்றிகள். காரணம், நாம் இருவரும் பேசியது உண்மையாகியது. கடந்த 3 மாதங்களாக நாம் இருவரும் செய்த சேவை என்பது விஜய்க்கு விசில் அடிக்க தெரியல. எனக்கு வயசாயிடுச்சு. சந்தோஷத்துல பார்த்ததே இல்லையா சார்? இதுவரைக்கும் நிறைய பேசியிருக்கோம். காரணம் என்னன்னா, டால்ஸ்டாய் இந்த திமுக ஒழிஞ்சுதுங்க. எந்த விஜய் அவன் நெசுக்கணும்னு பார்த்தானா ஆண்டவனா வச்சா நான் நெசிக்கினாங்க. ஒன்னொன்னு, இந்த விஜய் ஒரு மைனாரிட்டியா இருந்தான்னு சொல்லிட்டு மைனாரிட்டி ஓட்டு கிறிஸ்டியனுக்கு முஸ்லீம்லாம் சொன்னாங்களே, ஒரு பிராமணனுக்கு டிக்கெட் கொடுத்தாருங்க விஜய். அதுக்கு நான் சல்யூட் அடிக்கணுங்க. ஒரு பிராமணனை ரெக்கக்னைஸ் பண்ணாருங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும், நான் அது தனி சொல்லல, திராவிடம் என்பது மங்கி விட்டது. விஜயுடன் சமாப்தியானது திராவிடம். ஈவி ராமசுவாமி நாயக்கரை நன்றியுடன் பாராட்ட வேண்டும் என்றால் பாராட்டம் யாரும் இல்லைங்கிற சமுதாயத்தில் ஒரு புரட்சியை கொண்டு வந்தார். ஆனால் விஜய் சொன்னார், நான் கடவுளை நம்புவேன் என்று. அதுக்கு ஒரு சல்யூட்டுங்க. அதனாலதாங்க விஜய் ஜெயிச்சாருங்க. எவ்வளவு அமுக்க 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 கரூர் விஷயத்துல என்னதான் பண்ணாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு தேர்தல் நடக்கும் 23ஆம் தேதி காலையில ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு பஸ் கேன்சல் பண்ணாங்க. இதை விட கிரிமினல் ஆக்ட் எங்க இருக்குங்க? அவங்களுடைய அரகன்ஸ் பாருங்க, அராஜகத்தை பாருங்க. ஒரு குடும்பம் இனிமேல் அந்த குடும்பம் தலை தூக்கப்படா பண்ணுவார் பாருங்க விஜய். ஆனா அவங்க பதில ஏதானு பண்ணுவாங்க. அதுக்கு விஜய் ஜாகிரதையா இருக்கணும். அதையும் நான் சொல்றேன். சார், நீங்க எலெக்ஷன் முன்னாடி நம்ம நிறைய விஷயத்த பேசணும், எத்தனை தொகுதி வெற்றி பெறுவெல்லாம் பேசணும். ஆனா இந்த அளவுக்கு வெற்றி எதிர்பார்த்தீங்களா? நான் பாக்கலைங்க. நான் உண்மையை சொல்லணுங்க. நான் அவர் ஜெயிச்சிருவான்னு சொன்னமே தவிர தமிழ்நாட்டை தொங்கு சபை வரும்போது நம்ம பேசியிருக்கோம். முதலமைச்சரா ஆண்டவனுக்கு அடுக்கலைங்க. ஆண்டவன் தான் கொடுத்திருக்காருங்க அந்த பரிசு அவருக்கு. காரணம் என்னன்னா, திமுக அவ்வளவு அராஜகம் செய்தது விஜய்க்கு எதிராக. த்ரிஷாவும் சங்கீதா இவங்களுக்கு என்னங்க? த்ரிஷா வச்ச நான் எவனோ உனக்கு என்னையா, நீ ஏன் பேசுற? என்ன ஓரியோ திருட்டுத்தாய். சார், இப்போ ஒவ்வொரு முக்கியமான அமைச்சர்கள் மு.க. ஸ்டாலின் எல்லாம் பின்னாடி சொல்றாங்க. எப்படி சார் பாக்குறீங்க? சார், 17 அமைச்சர்கள் தோத்து போறாங்க சார். 17 பாத்தீங்களா? இது ஒரு சுனாமிங்க. இது புயல் இல்ல, ராட்சச புயல் இல்ல, சுனாமி. இந்தியாவே எதிர்பார்த்தது விஜயை. விஜய்க்கு வெற்றிகள் கிடைத்தது. காரணம் என்ன என்று கேட்டால், 8 கோடி தமிழர்களுக்கு அராஜகம் செய்த திராவிட முன்னேற்ற கழகம். இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன், டால்ஸ்டாய் கலர் கண்ணாடி நேயர்கள் மூலமாக விஜய்க்கு 39 எம்பிக்கள் கிடைக்க இருக்கிறார்கள். இந்த 39 பேர் ராஜினாமா செய்து நாளைக்கு எலெக்ஷன் வச்சு அவங்க ஜெயிப்பாங்க. 39 பேர் தமிழ்நாட்டுல என்ன பண்ணாங்க? இப்படி பண்ணிட்டு பண்ணாங்க. ஸ்டாரம் பண்ணியிருந்தாங்களா? அவங்க என்ன பண்ணாங்க? 39 எம்பி தமிழ்நாட்டுக்கு. இனிமேல் என்ன பண்ண போறாங்க? 2 வருஷம் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு செய்வாங்களா அவங்க? இனிமேல் தமிழ்நாட்டுக்கு, தமிழ் குடும்பத்துக்கு எத்தனைங்க கொள்ளை அடிச்சாங்க சார் இவங்க. நான் சொன்ன பாருங்க, லாஸ்ட் மந்த் ஒரு ஒன்றிய செயலாளர் எனக்கு தெரியுங்க. எங்க அப்பா கிட்ட எங்க தாத்தா கிட்ட எல்லாம் பழகி இருக்காருங்க அவரு. அந்த குடும்பம் எங்க ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வாங்கிட்டு இன்னைக்கு 10,000 கோடி 20,000 கோடி எங்க இருந்துங்க அடிச்சாங்க அந்த பணத்தை. அதுதாங்க அது விஜய்க்கு ஓட்டு வந்தது. உங்க அடுத்து பார்க்க மாட்டானா? இன்னைக்கு நீ பார்த்தா பணத்தை வச்சுன்னு போயிடலாம். 100% உங்களுக்கு பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஒரே வேலை. இப்ப நாளைக்கு ராஜகோபாலுக்கு ஒரு 500 கோடி வந்துச்சுன்னா டால்ஸ்டாய்க்கு மனசுல வராது. எப்படி வருதுன்ட்டு அது நம்ம உழைக்கணும் இல்லையா? உழைக்காதே வரலாம். விஜய் உழைச்சு சம்பாதிச்சான். அந்த ஆடு 1000 கோடி சம்பாதிச்சானா உழைச்சான் 30 வருஷத்தை. நீ என்ன உழைச்ச? மன்னராட்சி ஒழிஞ்சது பாத்தீங்களா? என்ன கூட சொன்னார் மன்னராட்சி. மக்கள் இந்த அலைக்கு காரணம் என்ன சார்? வெற்றி பெற்று இனிமேல் நாத்தத்தை கலப்பாதீங்க டால்ஸ்டாய். எனக்கு வயசு பிளட் பிரஷர் ஏறுது 75 வயசுல. சார், நீங்க சந்தோஷத்துல இருக்கீங்க சார். சார், நீங்க சந்தோஷத்துல இருக்கீங்க சார். நீங்க டென்ஷன் ஆகுறீங்க சார். டென்ஷன் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க இந்த மாதிரி இவ்வளவு அராஜகம் பண்ணிருக்காங்களே சார். அதுக்கு ஜனங்க பதில் கொடுத்தாங்க சார். கிரிமினல் ஆக்டுங்க டால்ஸ்டாய். ஒரு பஸ் கேன்சல் பண்றது, இவர் போனாருன்னு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி ஒரு குப்பை லாரி அனுப்புறது, ஆம்புலன்ஸ் அனுப்புறது,
அந்த அந்த பேன் உள்ள திருஷா இருந்தாங்க. இவங்க போய் நேரம் பார்த்தாங்க, போய் கண்ணாடி வச்சிருந்து. இது இருந்ததுனால இது தப்பு. சரி, இந்த அலைக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இந்த அலைக்கு காரணம் விஜயனுடைய நேர்மை, விஜயனுடைய பேச்சு. ஏங்க ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அவர் ஒன்லி 16 பிளேசஸ்க்கு தான் விசிட் பண்ணாருங்க. 234 போயிருந்தாருன்னா திமுகவுக்கு ஒரு சீட் கூட வந்திருக்காரு. ஒன் சீட். அதான் சார், மு.க. ஸ்டாலின் பின்னாடி எப்படி பாக்குறீங்க? அவர் சொந்த தொகுதியிலே பின்னடைவு. அவர் ஜெயிச்சுடுவாங்க, தோக்குறாங்க, நம்மளுக்கு என்னங்க? ஆட்சி பிடிச்சாச்சு, இனிமேல் கதையை விடுங்க. ஜனநாயகன் வரும். இனிமேல் வந்து he can also act in the cinema. தெரியுமோ இந்த பபுல் சிபோரியோங்கிறோம் நிறைய பேர் ஆக்ட் பண்ணிருக்காங்க. இனிமேல் விஜய் சினிமாவில் கூட ஆக்ட் பண்ற, நோ ப்ராப்ளம். ஆனா அவருக்கு வந்து ஒரு 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 பயங்கரமான எதிர்நோக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் அவர் மிக திறமையாக செயல்பட வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும். அவருடைய அரசியல் நண்பராக இருப்பவர்கள்லாம் அவருக்கு அரசியல் தெரிஞ்சவர்கள் கூட இல்லை. அதெல்லாம் சரியா இருக்கணும். இன்னும் ஒரு 6 மாசத்துல 1 வருஷத்துக்குள்ள நல்ல ஆட்சியை கொடுத்தாருன்னா 2029 கண்டிப்பாக அவர் 39 எம்பிக்களை பிடிப்பார். எழுதி வச்சுங்க நீங்க. இன்னைக்கு இந்த எம்பி எல்லாம் ராஜினாமா பண்ணாங்கன்னா அவர் ஜெயிச்சிருவார். சரி, ஓகே சார். இந்த மாதிரி இருக்கையில அடுத்து அவர் அமைச்சரவைகளை எப்படி கட்டமைப்பாரு, எப்படி கோரிக்கைகள் நிறைவேற்றுவாரு? ஏன்னா 104 சீட்டு தான் இருக்கு. தொங்கு சபை வந்துடணும் இன்னும் நிறைய பேர் பேசுறாங்க. எப்படி சார் பாக்குறீங்க? சார், தொங்கு சபை வந்தா கூட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா யாரு இருப்பானோ அவ்வளவுதான் கூடுவாங்க சார். முதல்ல இப்ப தொங்கு சபையா இருந்ததுன்னா 100க்கு தாண்டி 50% மேல அவர் கொடுப்பாங்க. மாட்டேன்னு சொன்னாருன்னா அடுத்தது எடப்பாடி பழனிசாமி. அவரு மாட்டேன்னா மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின். எம்.கே. ஸ்டாலின் ஜெயிச்சாதானே, அவர் தோத்து போயிட்டாருன்னு கூட மாட்டாங்க. அதை தவிர இன்னும் ஒரு தொங்கு சபையா இருந்தா 2.5 வருஷத்துல யாருமே எலெக்ஷன் போக மாட்டாங்க சார். இப்பதான் 50,000 கோடி செலவிச்சுக்காங்க எல்லா கட்சி சேர்ந்துட்டு. அதிமுக, திமுக, விஜய் எல்லாம் ஒவ்வொருத்தரும். ஸோ தேர்ஃபோர் என்னை பொறுத்து மட்டும் தொங்கு சபையா இருந்தாலும் கருணாநிதி நடத்திய 5 வருஷம் மைனாரிட்டி அரசாங்கத்தை அந்த மாதிரி நிவரும் நடத்தி விட்டுருவாரு. விஜயை தாண்டி இனிமேல் அந்த பஸ் போவாதுங்க. கவர்னர் ஆளுநர் மாளிகையிலிருந்து விஜய் என்கிற நான் பதவி எடுத்துக்க வேண்டியதுதான். ஸ்டாலின் வெடிய அரசெல்லாம் விடிஞ்சு போச்சு, விடாச்சு, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. க்ளோஸ் சார். இல்ல சார், வெறும் 21 கூட்டணி கட்சிகள் வச்சிருந்தாங்க திமுக. இவர்கிட்ட எந்த காங்கிரஸ் கூட போகவும் இல்ல. அதே சமயம் திமுக சைட்ல இருந்து நிறைய அரசியல் விமர்சனம் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் ராகுல் காந்தி ஒழுங்கா வேலை செய்யல, நிறைய கட்சிகளை வந்து இவங்க இணைச்சிக்கல, தலித்துகள் ஓட்டு கொஞ்சம் நிறைய பிரிஞ்சிருக்கு, தலித்துகளுக்கு நிறைய பிரச்சனை நடந்தாலும் திமுக கருத்து சொல்லல, அதனாலதான் இந்த தோல்வின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எப்படி சார் பாருங்க? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு டால்ஸ்டாய், நம்ம 2 பேரும் பேசும்பொழுது நான் தங்களிடம் குறிப்பிட்டு 3-4 வாரங்களுக்கு முன்னதாக விடுதலை சிறுத்தை கட்சி டெபாசிட் போகும்னு சொன்னேன். போச்சா இல்லையா? சொல்லுங்க. காரணம் என்ன என்று கேட்டால், தலித்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்தார் திருமாவளவன். அது அந்த அரசியல் மம்தா பானர்ஜி, நம்ம மாயாவதி எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. இப்ப திருமாவளவன் எங்கேயோ போயிட்டாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. விஜய் ஒரு கண்டிஷன் போட போறாரு, யார் எங்கிட்ட வந்தாலும் சரி, சிறு கட்சிகள், அது மறுமலர்ச்சி திராவிட கழகமாக இருக்கட்டும், முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அல்லது விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் யாரா இருந்தாலும் சரி, எனக்கு அவுட் சைட் சப்போர்ட் வேணா, உங்க கட்சி எங்களோட மெர்ஜ் பண்ணிடுங்க டிவிகேயோட, அப்ப நான் உங்களுக்கு சீட் இல்லாம தயார். மைனாரிட்டி அரசாங்கத்தை ஓட்டு ஏன் தெரியுமோ, இப்ப உள்ள வந்துட்டு மண்டை உடச்சல கொடுப்பாங்க சார். திமுக தூண்டி விடுவாங்க. இப்ப திமுக அதிமுக ஒன்னா போகும், பாஜக வெளில வைக்கிறதெல்லாம் ஆரம்பிப்பாங்க பாருங்க. இப்போ அதுக்கு எடப்பாடி ஒத்துப்பார 2 பேர் ஸ்டாலினை எதிர்த்ததாதான் ஸ்டாலின் தோத்து போனார். ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி, ஒண்ணு விஜய். ஆக வந்து நேச்சுரல் கலோரடி பாத்தீங்கன்னா இதெல்லாம் விட்டுருங்க தம்பி. வட இந்தியாவில அஸ்ஸாம்ல பெரும்பான்மை பிஜேபிக்கு, அதே மாதிரி புதுச்சேரியில பெரும்பான்மை, வெஸ்ட் பெங்கால்ல பெரும்பான்மை, காங்கிரஸ் பக்கத்து மாநிலமான கேரளால ஜெயிச்சிருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் கிடைத்த வெற்றி, மக்களுக்கு கிடைத்த வெற்றி. 4 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க சார் விஜய்க்கு. யாருக்குமே போட முடியாது, எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இது ஒரு புதுசா இருக்குங்க, இது இன்டர்நேஷனல். அதை தவிர இன்னொன்னு கேட்கிறேன், 85% வாக்கா இருக்கு டால்ஸ்டாய். எனக்கு தெரிஞ்சு 400 பேர் டெல்லியில இருந்து வந்து ஓட்டு போட்டிருக்காங்க தமிழ்நாட்டுல. அதே மாதிரி போபால்ல இருந்து, லக்னோல இருந்து, மும்பைல இருந்து, எங்க மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, இங்க தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க.
சிட்னில இருந்து 6 பேர் வந்திருக்காங்க, சின்ன பசங்க, கோயம்புத்தூர்ல தான் இருக்காங்க. எனக்கு என்னுடைய மகனோட கொடுத்துன்னு இருக்காங்க. அவங்க இந்த பரமெட்டா என்ற சிங்கப்பூர் இது சிட்னில, ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் காஞ்சி 85% வந்த அப்புறம் நீங்க என்ன விஜயை பத்தி குறைச்சி மதிப்பிட முடியுமா? அததான் அவர் சொன்னாரு, டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி, டிஎம்கே இல்லாத போயிடுச்சுங்களே. ஆண்டவன் வந்து விஜய் பக்கம் இருந்திருக்காருங்க. இப்ப அந்த கருத்து கணிப்பு முடிவுகளை எப்படி பாக்குறீங்க? கருத்து கணிப்பு முடிவு அந்த மை ஆக்சிஸ் இந்தியா பிரதீப் குப்தா சொன்னது 100% ஆயிடுச்சு. மீதியெல்லாம் உட்கார்ந்துன்னு பண்ணாங்க. அதை தவிர 3-4 முக்கிய விஷயங்களை குறித்து விட்டு நான் நாளைக்கு டீட்டெயிலா பேசினா, நான் இன்னொரு ஆங்கில தொலைக்காட்சியில போகணும்னு எனக்கு இன்னொரு 10 நிமிஷத்தை ஜாயின் பண்ணணும். ஆனா ஒண்ணு, சபரீசன் என்று சொல்லக்கூடிய அவருடைய கம்பெனி PEN நிறுவனம் எவ்வளவு விஜய்க்கு எதிர்த்து சொன்னாங்க. 1. 2வது, தமிழக ஊடகங்கள் புதிய தலைவரை, தினத்தந்தி, நியூஸ் 18, நியூஸ் 7 எல்லாருமே ஜால்ரா போட்டாங்களே. என்னாச்சு? விஜய்க்கு எதிர்க்காக, எடப்பாடி பழனிசாமி எதிர்க்காக ஆனானப்பட்ட பிரைம் மினிஸ்டரையும் ஹோம் மினிஸ்டரையும் எடப்பாடி பழனிசாமியும் நிந்தினாங்களே ஏக்க வசனத்துல. விஜய்க்கு என்ன இருக்கு தெரியும் கேட்டாரா இல்லையா? பாஜக காலை ஊன முடியாது, விஜய் காலை ஊன முடியாது, எடப்பாடி பழனிசாமிக்கு எங்க இருக்குது ஃபியூச்சர், என்னெல்லாம் கேட்டாங்களே. என்னாச்சு? திராணி இருந்தா பேசுறது. இப்ப இங்க திராணி எங்க போச்சு? ஜனங்க புடுங்கி எடுத்துட்டாங்களே சார். உங்களெல்லாம் வேரோட புடுங்கி எடுத்தாரு. அமித்ஷா சொன்ன மாதிரி உட்காடுக்க பேங்கியார் சப்போ. அதே மாதிரி வரக்கூடிய நாட்களில் விஜய் தன்னுடைய உயிருக்கு ஆபத்தை பார்த்து காத்து கொள்ள வேண்டும். இன்று நான் கேள்விப்பட்டேன், சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் விஜய் போய் பார்க்க போறாங்கன்னு. ஸோ அதை மட்டும் வெயிட் பண்ணணும். கவர்னர் மாளிகையிலிருந்து அழைப்பு வரும். இவங்க தான் நாளைக்கு எம்எல்ஏ கூட்டத்தை நாளை மறுநாள் கூட இருக்கிறார் சொல்லுகிறார்கள். அதை கூட்டம் எலெக்ட் பண்ணுவாங்க. இவர் போய் சப்மிட் பண்ணுவாங்க. சப்மிட் பண்ண பிறகு இன்னும் ஒரு வாரம் அங்கே ஸ்வேரிங் இன் செரமனிக்கு பொது இடத்துல வச்சுக்கிறதா கேள்விப்பட்டேன். ராஜ்பவன் உள்ள வச்சுக்கும் போதில்லை, குறைஞ்சது 2-3 லட்சம் பேரை வச்சு பண்ணுவார். பெரிய ஷோ பண்ணி காமிப்பார். பார்த்துட்டுங்க விஜய் 10 தேதி வாக்கில் தான் இதெல்லாம் இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். ஆனால் விஜய் எதிர்நோக்கக்கூடிய ஒரு சதிகள் என்று சொல்லக்கூடாது, சோதனைகள், அதெல்லாம் குறிப்பிட வேண்டும். தமிழ்நாட்டுக்கு நல்லதை செய்தார். அவர் 2029, 31, 36 ஜெயிப்பார். அவருக்கு இடையூறுகளை கொடுக்க வேண்டும் என்று கரூர் மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு பண்ணி காமிப்பாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளுக்கும் IAS அதிகாரிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை, விஜயை சாதாரணமாக எடை போடாதீர்கள், திமுக மீண்டும் வராது என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும். நாளை மறுநாள் நான் தங்களிடம் சந்திக்கிறேன். டால்ஸ்டாய், எனக்கு உற்சாகத்தை கொடுத்ததற்காக நன்றிகள். தங்களுடைய குழாம் அனைவருக்கும், உங்க டீம் கரல் கண்ணாடிக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த வயதானாலும் விஜய் ஜெயிச்சதை எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்குங்க. ஐ எம் எமோஷனலி டெல்லிங் யூ, விஜய் வாழ்க, விஜய் வாழ்க. ஏன் தெரியுமோ, ஒரே ஒரு விஷயத்துல தமிழ்நாட்டுக்கு இந்த போதைப் பொருள் மூலமாக என்னுடைய ஃப்ரெண்டுங்க, டியரஸ்ட் ஃப்ரெண்டுங்க, அவன் ஊசி போட்டுட்டு அவன் மருமகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்தீங்கன்னா திமுக ஒழியணும்னு நினைச்சேன். டால்ஸ்டாய், அது விஜய். உங்க எமோஷனல் எனக்கு புரியுது, உங்க எமோஷனல் புரியுது, ஃபீல் பண்ணாதீங்க சார். அடுத்து தமிழ்நாட்டுல சந்தோஷம் தான் சார். நன்றி. கான்பிடென்டா இருங்க, விடாதீங்க. கான்பிடென்டா இருக்கு. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.